அனைவருக்கும் வணக்கம். மூன்று முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெயிலில் இருக்க ரஞ்சித் அங்கே இருக்க போலீஸுக்கு பணத்தை கொடுத்து எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்லி பிளான் பண்ணார். அதனால் அந்த போலீஸும் ரஞ்சித்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஜெயிலுக்கு வர தண்ணி லாரியில் ரஞ்சித்தை மறைச்சி வெளியே கொண்டு போயிட்டு அதே லாரியில் உள்ளே வர மாதிரி பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் வீட்டில் சூர்யா அந்த பர்ஃப்யூமை பற்றி யோசிக்கிறாரு. அவ்வளவு காஸ்ட்லியான பர்ஃப்யூமை யார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதனால் அந்த பர்ஃப்யூமை வாங்கி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் அந்த பர்ஃப்யூமை யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பிளான் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ரஞ்சித் நினச்ச மாதிரி ஜெயிலிருந்து ரஞ்சித் வெளியே வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பொண்ணு கேரக்டரை காட்டுறாங்க. இனிமேல் ரஞ்சித் அந்த பொண்ணு கேரக்டரை வச்சு தான் எல்லாத்தையும் பிளான் பண்ண போகிறாரு போல். அதே சமயத்தில் அங்கே ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு கௌஷிக் வராரு. அவர் ஹரிதாவோட பாடியில் இருந்த அதே பர்ஃப்யூமாக ரஞ்சித்க்கு தராரு. அப்போ கௌஷிக் கேட்குறாரு, இதே பர்ஃப்யூம் எப்படி பரமேஸ்வரி கிட்ட போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரஞ்சித் சொல்கிறாரு, நான் ஊர்லேருந்து வரும்போது 4 பாட்டில் வாங்கிட்டு வந்தேன், அதில் 1 மிஸ் ஆயிடுச்சு, அதுதான் பரமேஸ்வரி கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நந்தினிக்கு விசாரணைலாம் முடிஞ்சதுனால நந்தினியை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் அதை பிடிக்காத சுந்தரவள்ளி நந்தினியை வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாதர் சங்கத்தை சேர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட பரமேஸ்வரி அங்கே ஜோதியை கூட்டிகிட்டு போய் பிரச்சனை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் சூர்யாவும் அங்கே வராரு. அப்போ எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு, நந்தினி இந்த கொலை பண்ணல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஜோதி என் பொண்ணை கொண்டது நந்தினி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எல்லாருக்கிட்டேயும். அதனால் இப்போ சூர்யாவால் என்ன பண்ணுறதுனே தெரியல. சுந்தரவள்ளி நந்தினி வெளியே வரதை தடுப்பாங்களா இல்லை சூர்யா நந்தினியை வெளியே கொண்டு வருவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த புது பொண்ணு கேரக்டர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.